தொகுதி மறுவரையறை சட்ட முன்வரைவு சாம்பலாகிவிட்டதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் காலில் விழுந்து கிடப்பதாகவும், தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்போருக்கு ஸ்டாலின் எப்போதும் டேஞ்சர் தான் எனவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதாவை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மசோதா அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமாக ஆரம்பிச்சது. நாம் கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கி இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்கே அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகங்கிற அடிமை கட்சிக்கு ஓனர் பாஜக. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் பூந்து கலவரம் பண்ணுறது, புல்டோசர் வச்சு இஸ்லாமிய மக்களோட வீடுகள் இடிக்கிறதுன்னு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எடப்பாடி அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்றைக்குமே நாங்கள் களத்தில் நிற்போம். 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்போவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் தான்.